வணக்கம். செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் தண்ணீரை வீணடித்தால் 2000 ரூபாய் அபராதம். பைப் மூலம் கார்களை கழுவ தடை. தூத்துக்குடியில் அமைய உள்ள மின்வாகன உற்பத்தி தொழிற்சாலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். தமிழ்நாடு அரசிடம் விண்ணப்பித்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம். நீலகிரி மாவட்டம் கெலப்பள்ளியில் 30 அடி கிணற்றில் விழுந்த குட்டி யானை 11 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. குட்டி யானையை பாதுகாப்பாக தாயுடன் சேர்த்த வனத்துறை. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என தகவல். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்பு. 1ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் வெளிச்சத்தை காணவிருக்கும் கொடைக்கானல் கிராம மக்கள். மின்சாரம், சுகாதார வசதிகள் இல்லை என செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு. தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் மின்சார கார்களுக்கான வாகன பதிவு நிறுத்தம். திங்கட்கிழமை முதல் சுமார் 3000 மின்சார கார்கள் பதிவு செய்யப்படவில்லை என தகவல். 3 நாள் பயணமாக நாளை மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறை பகுதியில் 2 நாட்கள் இரவு பகலாக தியானத்தில் ஈடுபடுகிறார். தடை விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மறைமுக பரப்புரை. விவேகானந்தர் பாறையில் பிரதமர் தியானம் செய்வது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். கடவுள் நம்பிக்கை உள்ள ஜெயலலிதாவை மத தலைவராக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். ராமர் கோயில் விவகாரத்தில் 2 மதங்களுக்கும் பொதுவாக இருந்ததாக ஜெயலலிதாவின் ஆடியோவை வெளியிட்டு விளக்கம். 2 மதங்களையும் சார்ந்த தலைவர்கள் ஒரு இடத்தில் கூடி கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற நம் வேண்டுகோளை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம். அதைத்தான் 2 மதங்களையும் சேர்ந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். பிரச்சனைக்கும் தக்க பரிகாரம் கிடைக்கும். நாட்டு நலனுக்கும் உகந்ததாக இருக்கும். பிரதமர் மோடி வெற்றி பெறுவாரா என்ற கேள்விக்கு அரசியல் வேண்டாம் என பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? இமயமலைக்கு புறப்பட்டு சென்றார். மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்க? மயிலாடுதுறை அருகே மேற்கு வங்க விவசாய கூலிகளை பயன்படுத்தி நடக்கும் நடவு பணி. குறைவான கூலி என்பதால் பயன்படுத்துவதாக நில உரிமையாளர்கள் தகவல். காதல் தொடர்பான பேட்டியை அனுமதியின்றி யூடியூபில் ஒளிபரப்பியதால் எலிமருந்து சாப்பிட்டு இளம்பெண் தற்கொலை முயற்சி. யூடியூப் சேனல் உரிமையாளர், பேட்டி எடுத்த பெண் உட்பட 3 பேர் கைது. தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டாலும் இறுதிச் சுற்றுக்கு பின்புதான் விவரம் அறிவிக்கப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் பேட்டி. ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமானதன் பின்னணியில் சந்தேகம் இருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்தால் விசாரணை நடத்தப்படும் என உறுதி. கோவை தனியார் மருத்துவமனையில் ராஜா என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போராட்டம் நடத்தி அவரது உறவினர்கள் தற்போது உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரத்தை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், கோவை அவினாசி சாலையில் உள்ள KMCH மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமை இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பைப்புகள் உள்ளிட்ட பொருட்களை திருடியதாக ராஜா என்பவரை அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும்
செக்யூரிட்டிகள் இணைந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த ராஜா அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை இரவு உயிரிழந்தார். இந்நிலையில் நேற்று மதியத்துக்கு பிறகு இது தொடர்பான தகவல் ராஜாவினுடைய குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான உரிய விசாரணை நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் இந்த மருத்துவமனையினுடைய துணைத் தலைவர் நாராயணன் உட்பட 8 பேரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதனிடையே அவரது உடலை கோவை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது காவல்துறையினுடைய நடவடிக்கையில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சிசிடிவி காட்சிகள் கடைசி நேரத்தில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை காட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது அவரது உடலை பெற்றிருக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதியினை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று தற்பொழுது ராஜாவினது உடலை அவரது உறவினர்கள் தற்போது பெற்று சென்றிருக்கிறார்கள். இதனிடையே காவல்துறையினர் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். விரைவில் இந்த இரவுக்குள் அவர்களையும் கைது செய்து விடுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி. டெல்லியில் தண்ணீரை வீணாக்குவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என டெல்லி அரசு அறிவித்திருக்கிறது. டெல்லியில் கோடை வெயில் சுட்டெரித்து வரக்கூடிய நிலையில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பல பகுதிகளில் தண்ணீர் வீணாக்கப்படுவதாக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் இதனை தடுக்கும் விதமாக டெல்லி அரசு சில புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி தண்ணீரை வீணடித்தால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பைப் தண்ணீர் மூலம் கார்களை கழுவ தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல தண்ணீர் தொட்டிகள் நிரம்பி வடிந்தால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கான தண்ணீரை கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தினாலும் அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இவற்றை கண்காணிக்க 200 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கொலப்பள்ளி பகுதியில் 30 அடி கிணற்றில் விழுந்த குட்டி யானை 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. அதிகாலை 2 மணியளவில் கொலப்பள்ளி குறிஞ்சிநகர் பகுதியில் உள்ள கிணற்றுக்குள் குட்டி யானை ஒன்று விழுந்தது. அதனுடன் வந்த யானைகள் குட்டியை காப்பாற்ற முடியாமல் பிளிரிக்கொண்டே இருந்தன. இதையடுத்து சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் வந்து யானை கூட்டத்தை விரட்டிவிட்டு எந்திரங்களின் உதவியுடன் குட்டி யானையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். குட்டி யானை வெளியே வரும் அளவுக்கு கிணற்றின் பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி பாதையும் ஏற்படுத்தினர். சோர்வுடன் இருந்த குட்டி யானையின் உடல் நலத்தை கவனித்து வந்ததுடன் ஆக்ரோஷத்துடன் சுற்றித் திரியும் தாய் யானையையும் கண்காணித்து வந்தனர். பின்னர் கிணற்றுக்குள் 11 மணி நேரத்திற்கு மேலாக சிக்கி தவித்த குட்டி யானை வனத்துறையினர் ஏற்படுத்திய பாதையின் வழியாக வெளியே ஓடி வந்தது. பின்னர் தாய் யானையுடன் வனப்பகுதிக்குள் குட்டி யானை சென்றது. அதன் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி உள்ளன.